நம்ம இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியா அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா ஃபார்மேட் கிரிக்கெட்லேயுமே ரொம்ப பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு கேட்டால் டிராவிஸ் ஹெட் அவர் தான். வேர்ல்டு கப் ஃபைனல், WTC ஃபைனல், இப்படி எல்லா முக்கியமான ஆட்டத்திலையுமே இந்திய அணிக்கு தொடர்ந்து ரொம்ப பெரிய ஒரு தலைவலியாக டிராவிஸ் ஹெட் இருக்காரு. முக்கியமாக இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இந்தியா தோக்கிறதுக்கும் டிராவிஸ் ஹெட் அவர் தான் காரணம். ஆனால் இப்போ இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் டிராவிஸ் ஹெட் ஒரு ஆட்டம் அவர் விளையாட முடியாம அவரை தடை செய்யறதுக்கான வாய்ப்பு இப்ப உருவாகியிருக்கு. அந்த வகையில் சிராஜ் அவர் போட்ட பால்ல டிராவிஸ் ஹெட் அவர் அவுட் ஆனதுமே அவங்க இரண்டு பேருக்கும் இடையே மைதானத்தில் நடந்த அந்த மோதல், அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சதுதான். ஆனா இப்ப ஐசிசி இவங்க இரண்டு பேருமே ஐசிசியின் கிரிக்கெட் ரூல்ஸை மீறி இருக்காங்க. இரண்டு பேருமே அத்துமீறி மைதானத்தில் களத்தில் அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு இரண்டு பேருக்குமே தற்போது ஐசிசி அவங்க கடுமையான தண்டனை வழங்கியிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம சிராஜ் அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் டிராவிஸ் ஹெட் அவர் வசமாக சிக்கியிருக்காரு. இதன் காரணமாக இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் டிராவிஸ் ஹெட் ஒரு ஆட்டம் அவர் விளையாட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் உருவாகியிருக்கு. ஸோ அந்த வகையில் டிராவிஸ் ஹெட், சிராஜ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டாலும் இரண்டு பேருமே ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனாலுமே ஐசிசி இரண்டு பேருக்குமே இந்த ஆட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளத்தில் இருந்து 20% தொகையை ஃபைனாக கட்டணும் அப்படின்னு ஐசிசி இரண்டு பேருக்குமே இந்த ஃபைனை அபராதமாக ஐசிசி விதிச்சிருக்காங்க. இந்த தண்டனை மட்டும் இல்லாமல் இன்னொரு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ டிராவிஸ் ஹெட் இந்த தொடரில் அவர் ஒருவேளை விளையாட முடியாமல் தடைப்படுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சிராஜ் அதே போல் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேருக்குமே டிமெரிட் அப்படிங்கிற ஒரு புள்ளிகளை தலா ஐசிசி இரண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிமெரிட் புள்ளி அப்படின்னா ஒரு வீரர் 2 வருஷத்துக்கு உள்ள 3க்கும் அதிகமான முறை இந்த டிமெரிட் புள்ளியை அவர் வாங்கினார்னா அவர் அடுத்து விளையாட போகிற டெஸ்ட் ஆட்டம் இல்லைனா 2 T20 ஆட்டம், ஒரு ஒன் டே ஆட்டம், இப்படி அடுத்து விளையாட போகிற ஆட்டங்களில் இருந்து அந்த வீரரை தடை செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த புள்ளியை தான் தற்போது ஐசிசி டிராவிஸ் ஹெட் அதே போல் சிராஜ் ரெண்டு பேருக்குமே இந்த டிமெரிட் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயமே நம்ம சிராஜ் கடைசி 2 வருஷத்தில் அவர் இப்போ தான் முதல் புள்ளியை வாங்குறாரு. ஆனால் டிராவிஸ் ஹெட் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைச்சிருக்க 2வது புள்ளி இது. ஏற்கனவே ஒரு டிமெரிட் பாயிண்ட்டை டிராவிஸ் ஹெட் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் இந்த தொடர் முடியறதுக்கு உள்ள இன்னும் ஒரு புள்ளி ஒருவேளை டிராவிஸ் ஹெட் அவர் வாங்கிட்டாருன்னா அவர் அடுத்து விளையாட போகிற ஒரு டெஸ்ட் ஆட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தடைப்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஸோ அதனால் டிராவிஸ் ஹெட் அவரை விளையாட வைக்கக்கூடாது அப்படின்னு அடுத்து விளையாட போகிற டெஸ்ட் ஆட்டங்களை நிச்சயமாக நம்ம இந்திய பிளேயர்கள் டிராவிஸ் ஹெட் அவரை வெறுப்பேற்றத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. இன்னும் ஒரு புள்ளி டிராவிஸ் ஹெட் அவர் வாங்கினார்னா நிச்சயம் நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடக்க போகிற ஆட்டத்தில் இருந்து அவர் விளையாட முடியாமல் வெளியே போகிற வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். ஸோ அந்த வகையில் டிராவிஸ் ஹெட், சிராஜ் இரண்டு பேருக்குமே ஐசிசி கொடுத்துருக்க இந்த தண்டனையை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.